மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா, அறிவுரை கத்துக் குடுத்ததே பார்த்தீங்கன்னா, காக்கா தான். எப்படின்னு வச்சுக்கங்களேன், முதல்ல மனிதன் என்ன பண்ணிறான், ஆதாமுக்கு 2 மனிதன் இருக்கான். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கும். அவனுக்குள்ள ஒரு சண்டை அவன் ஒரு பையன் என்ன பண்ணிடுவான், இன்னொருத்தன கொன்னுடுவான். கொன்னுட்ட பிறகு என்ன பண்றதுன்னே தெரியாம, இறைவன் என்ன பண்ணுவான்னா, இந்த காக்காவ மூலமா அங்க இன்னொரு காக்கா இறந்து போய் கிடக்கும். அப்ப இந்த காக்கா என்ன பண்ணும், அந்த மண்ண தோண்டி இந்த காக்காவ புதைச்சிட்டு போயிடும். அத பார்த்து மனிதன் என்ன பண்ணுவான்னா, அவன புதைக்கணும், மண்ல புதைக்கணும்னு சொல்லிட்டு புதைப்பான். அதேமாரி இந்த காக்காவும் பாருங்களேன், தண்ணி தாகம் எடுக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, அது ஒரு சின்ன பாட்டில்ல தண்ணி கொஞ்சம் இருக்கு, நம்மளால குடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இது என்ன பண்ணுது, அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற கல்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்ட உடனே, தண்ணி மேல வருது. அத வரத பார்த்து, அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கல்லுங்கள போட்டு, அந்த தண்ணி மேல வந்தோனே, அத குடிச்சுட்டு அழகா போகுது பாருங்க. இந்த காக்காக்கு யார் அறிவு சொல்லிக் குடுத்தது? இறைவன் தான். சரிங்களா? ஒண்ணு மனுஷன் சொன்னா காக்காக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு அப்படிலாம் இல்ல. அ இரு அறி அறிவுன்றது காக்காவுக்கும் இருக்கு, மனிதனுக்கும் இருக்கு. அத சிந்திக்கிற திறமை தான் பொறுத்து மாறும் உங்களுக்கு.